அகதீஸ்வராய நமக. நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷகன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் ஒன்று இருக்குது. அந்த விஷகன்னிகா தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நேரடியாக நம்ம ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்தில் இப்படித்தான் இந்த விஷகன்னிகா தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவிறக்கம் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷகன்னிகா தோஷத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷகன்னிகா தோஷம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திருமண பொருத்தம் நம்ம பார்க்குறோம். அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள மாதிரி நம்ம நாட்டில் ஒரு 10 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, அப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உள்ள கம்ப்யூட்டர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஈஸியாக எல்லாருமே பார்த்துடலாம். ஆனால் இந்த தோஷம், விஷகன்னிகா தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்த்து முடிவே பண்ண முடியும். நீ எத்தனை பொருத்தங்கள் இருக்கலாம், நீ 10 பொருத்தம் இருந்தாலும் சரி, 11 பொருத்தம் இருந்தாலும் சரி, சரிங்களா? ஆனால் விஷகன்னிகா தோஷம் உள்ள ஒரு ஜாதகனுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நம்ம ஒரு நரகமான வாழ்க்கையாக தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம விஷகன்னிகா தோஷம் அப்படின்னா எப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ பதிவிறக்கம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ பார்ப்போம். அதாவது ஒருவரோட ஜாதகம் போட்டுக்கிறோம். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். இந்த புதனானது வக்கரம் பெற்றிருக்கிறாரு. புதனானவர் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. சுக்கிரனானவர் அஸ்தமனம் ஆயிருக்கிறார். இந்த ஜாதகரோட திதிசூனியம் அப்படின்ற ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரமும் துலாமும். அப்ப திதிசூனிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் திதிசூனிய அதிபதிகளாக வராங்க. சரி, விஷகன்னிகா தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விஷகன்னிகா தோஷம் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த விஷகன்னிகா தோஷம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். அப்போ இந்த விஷகன்னிகா தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணமே பண்ணி வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதுக்காகத்தான் இந்த விஷகன்னிகா தோஷம்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஜாதகத்து மூலிமா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு எந்த ஜாதகம் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம பதிவிறக்கம் பண்ணுறோம். இப்போ மகர லக்கணம், விருச்சிக ராசி. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்பானது செல்வபுரத்தில் நடைபெற உள்ளது. இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நம்மளுடைய ஜோதிட பயிற்சி வகுப்பானது நடைபெற உள்ளது. அதனால் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். குறிப்பாக கோயம்புத்தூரில் வாழும் மக்களுக்கு நேரடி வகுப்பு மட்டும்தான், ஆன்லைன் வகுப்பு கிடையாது. அதனால் கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் நடத்தும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்குமே அடிப்படை சான்றிதழ் வழங்கப்படும். இந்த பயிற்சி வகுப்பானது கோயம்புத்தூரில் செல்வபுரத்தில் நடைபெற உள்ளது. எனவே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து பயன்பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் அகத்தியர் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். திதிசூனிய கிரகம், திதிசூனிய ராசி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மகரமும் துலாமும். அதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும். இப்ப திருமணம் தொடர்பான பாவகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2, 7, 8, 12ஆம் இடம். இப்ப இந்த திருமண தொடர்பான இந்த பாவகங்கள் அனைத்தும் கெட்டு சுக்கிரனும் கெட்டு அஸ்தமனமான அந்த நபர் திருமணம் பண்ணாமல் இருப்பதே மிகவும் நல்லது.
அப்படியே திருமணம் நடந்ததுனாலுமே அது வந்து நிலைக்காது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த விஷக்கன்னிகா தோஷத்தை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து வீடியோவாக பதிவிறக்கம் பண்றோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷக்கன்னிகா தோஷத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஜாதகம் வந்து பொருத்தம் பார்க்குறீங்க. பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அனைவருமே தான். பொருத்தம் பார்க்கும்போது இந்த தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப இந்த லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. அந்த சனி ஏற்கனவே திதிசூனியம் வாங்கிட்டாரு. அப்ப திதிசூனியம் 2ஆம் வீட்டு அதிபதி சனி. அவர் வந்து கும்பராசி. கும்பராசி வந்து ஆனா மகரம் தான் திதிசூனியம். ஆனா கும்பம் திதிசூனியம் இல்ல. அப்ப கும்பம் திதிசூனியம் இல்ல அப்படின்னா, அப்ப 2ஆம் வீட்டு அதிபதி வந்து கொஞ்சம் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். அது புரியுதுங்களா? சரி. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி திதிசூனியக்காரரா இருந்து காலபூசனுக்கு அவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். காலபூசனுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா, அவரும் 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவரும் கெட்டு போயிட்டாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி வந்து விருச்சிகத்துல நீசமாயிட்டார். அப்ப விருச்சிகத்துல நீசமானா இவரு எங்கேயாச்சும் நீச பங்கம் ஆகிறாரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப உங்களுக்கு வந்து 8 ரூல் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீச பங்க ராஜயோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு 8 ரூல் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரூல் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனானவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீசபங்கம் அடைஞ்சிருக்கவே மாட்டார். அப்ப முழுமையா இவர் வந்து நீசம் தான் ஆகிறார். அப்ப நீசம் ஆயிட்டார்னா 7க்குரியவன் கம்ப்ளீட்டா வந்து நீசமே ஆயிட்டார். அப்ப இதுவும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியாலையும் திருமண தொடர்பு கொடுக்க முடியாது. திருமண வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதியை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 8ஆம் வீட்டு அதிபதி என்ன பண்ணிட்டாரு? மகர லக்கணத்துல உட்கார்ந்துட்டார். ஏற்கனவே மகர லக்கணம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? திதிசூனியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப மகர லக்கணத்திலே திதிசூனியம் வாங்கினதுனால அவராலையும் செயல்படுத்த முடியாது. அடுத்து 12ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். 12ஆம் வீட்டுல ஏற்கனவே கேது வந்து உட்கார்ந்தார். கெட்ட கிரகமும் 12ஆம் வீட்டுல வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த 12ஆம் வீட்டு அதிபதியாவது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இந்த 12ஆம் வீட்டு அதிபதி எங்க வந்துட்டாரு? துலாம்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த துலாமும் இந்த ஜாதகருக்கு திதிசூனியம் உள்ள இடம். அப்ப இந்த எல்லா திருமண தொடர்பான அனைத்து பாகங்களும் வலு இழந்து இருப்பதால் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா விஷகன்னிகா தோஷம் உள்ள ஜாதகம். அப்ப இந்த விஷகன்னிகா தோஷம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சன்னியாசியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. இந்த சன்னியாசியான வாழ்க்கை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த விஷகன்னிகா தோஷம் ஆனது ஏற்படுத்தும். திருமண பொருத்தம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தத்துக்கு இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நம்ம வந்து அமைத்து தர முடியுமா? கண்டிப்பா வந்து தர முடியாது. அதனால திருமண தொடர்பான திருமண பொருத்தம் பார்க்கும்போது கிரகங்களோட அடுத்தவங்களோட ஜாதகத்தையும் கவனிச்சு பார்த்து நம்ம வந்து திருமண பொருத்தமானது பார்த்து சொல்லணும். இது புரியல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல நீங்க வந்து கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோல அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து கண்டிப்பா வந்து தர்றேன். அதே மாதிரி ஜாதகம் தொடர்பான எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கீழே வந்து நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. அந்த ஜாதகத்தை நம்ம வந்து அடுத்த வீடியோவாக நம்ம வந்து போட்டு அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து தக்க பதில் வந்து கொடுப்போம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.